வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நெல்லையப்பர் கோயிலில் வரும் 4ஆம் தேதி காலை மகா மிருத்யுஞ்சய ஜெப வேள்வி நடக்கிறது. 3ஆம் தேதி மாலை பக்தர்கள் சங்கமம் நிகழ்ச்சி நடக்கிறது. இது குறித்து செங்கோலாதீனம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யஞான பரமாச்சாரியா சுவாமிகள் நெல்லையில் நிருபர்களிடம் பேட்டியளித்தார். பேட்டியின் போது இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார், மாநில செயலாளர் பரமசிவன், கோட்ட செயலாளர் குணசீலன், மாவட்ட தலைவர் பால்வண்ணன், மாநகர தலைவர் குணத்துறை, நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய சபா சிதம்பரம், மேல திருவேங்கடநாதபுரம் தென் திருப்பதி பெருமாள் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசன் உட்பட பலர் உடனிருந்தனர். அதனை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக சனிக்கிழமை 3/1/2026 துறவிகள், குருமகா சன்னிதானங்கள், மடாதிபதிகள், பக்தர்கள், குழந்தைகள் இவர்களெல்லாம் அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய பக்தர்கள் சங்கமமாக நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இன்று பூர்வாங்கமாக ஒரு ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவிலே கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மகா மிருத்யுஞ்சய வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு காரணம் திருக்கடையூரிலே எப்படி மார்க்கண்டேயருக்கு சுவாமி காலனை காலால் வைத்து மரணமில்லா பெருவாழ்வு மார்க்கண்டேய மகரிஷிக்கு அளித்தார். அதுபோல நம்முடைய திருநெல்வேலி திருக்கோவிலே சுவாமி நெல்லையப்பர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். சேதகேது என்ற மன்னன் நல்ல அரசாட்சி செய்து வருகிறான். அப்படி வருகின்ற போது அவருடைய இளவரசருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து சேதகேது என்ற மன்னனும் அவருடைய மனைவியும் தீர்த்த யாத்திரை தல யாத்திரையாக சென்றார்கள். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.